இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு அவரில் அன்பு கூறுங்கள். சங்கீதம் 31 அதிகாரம் 23 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று நம்முடைய அன்புக்காக ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்பதை பற்றி யோவான் 14 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று இயேசு கூறினார். ஆண்டவரின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை கைக்கொள்ளும் போது நாம் அவரிடத்தில் அன்பாயிருக்கிறோம். நாம் இயேசுவினிடத்தில் அன்பாயிருக்கும் போது அவரும் நம்மிடத்தில் அன்பாயிருந்து இன்னும் அவரை நமக்கு வெளிப்படுத்துவார். இன்றும் நாம் வேதத்தை வாசிக்கும் போது, வசனங்களை கேட்கும் போது, புதிதாக வேதத்தின் சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினால்தான் அவரை பற்றி நமக்கு இன்னும் வெளிப்படுத்துகிறார். யோவான் 14 அதிகாரம் 23 வசனத்தில், ஒருவனில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று இயேசு கூறினார். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாயிருக்கும் போது அவர் எப்போதும் நம்மோடு வந்து வாசம் பண்ணுவார். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரில் அன்பு கூறுங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்னும் உங்களிடத்துல அன்பு கூற எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நீங்கள் எந்நாளும் எங்களோடு வாசமாயிருக்கும்படி, எங்களிடத்தில் அன்பாயிருக்கும்படி நாங்களும் கூட உங்களிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.